குளோபல் பக்திக்கான பாப் தாதாவின் வாசகங்கள். இணைந்த ரூபத்தின் மூலமான மாற்றம். இது அவ்வியக்த முரளி. ஒன்றாக இருப்பதனுடைய அடையாளம் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையிலே பெருமளவு அன்பு இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பிறந்த நாள் ஒன்றாக இருப்பதனால் எண்ணங்களும் ஒன்றாகவே இருக்கின்றது. அதாவது நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை பூராகவும் ஒன்றாகவே இணைந்திருக்கிறீர்கள். அத்தகைய அன்பை நீங்கள் எப்போதா பார்த்திருக்கிறீர்களா? பணி என்று வரும் பொழுது அல்ல தொழில் என்று சொல்லும் பொழுது தந்தையினுடைய தொழில் உலகத்தை மாற்றுவதாகும். அவ்வாறே குழந்தைகளுடைய தொழிலும் உலகத்தை மாற்றுவதாகும். நீங்கள் என்ன சத்தியத்தை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் பரந்தாமத்துக்கு பரமாத்மாவினுடைய நாமத்துக்கு இனிய வீட்டுக்கு ஒன்றாகவே செல்வீர்கள் என்று சத்தியப்பட்டிருக்கின்றனர். அல்லாவிட்டால் நீங்கள் பின்னாறு செய்வீர்களா? ஒன்றாக செல்ல வேண்டும், அப்படித்தானே? ஏனென்றால் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையில் அத்தகைய அன்பு இருக்கிறது. தந்தை தானாக தனிய எதனையுமே செய்ய முடியாது. இல்லாவிட்டால் குழந்தைகளாலும் தங்களாலே தனியே எதையும் செய்துவிட முடியாது. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா?
தந்தை விட்டு விட்டு இல்லை தந்தை இல்லாமல் உங்களால் இதை செய்ய முடியுமா? தந்தையும் எதையுமே செய்ய மாட்டார். அங்கு நிச்சயமாக சுயமாற்ற முதலில் இருக்க வேண்டும். நிறைய பேர் உங்களுடன் தொடர்பிலும் உறவு முறைகளிலும் வருகின்றார்கள். அதன் பின்னர் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை உங்களுடைய நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளால் மாற்றுங்கள். உங்களுடைய திட சங்கல்பத்தாலே நீங்கள் அவர்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஆகவே இந்த வருடம் பாப்தாதா உங்களுக்கு ஒரு விசேஷமான சக்திக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்கள் என்னுடைய பாபா என்று சொல்லும் பொழுது அப்பொழுது எல்லா சக்திகளும் நீங்கள் இதயபூர்வமாக சொல்ல உங்களிடம் வருகின்றன. நீங்கள் உங்கள் இதயபூர்வமாக சொல்கின்றீர்கள். ஆகவே அவைக்கு அதுக்குரிய உரிமை இருக்கின்றது. அதாவது என்னுடைய பாபா என்று சொல்லும் பொழுது அந்த சக்திகள் உங்களுக்கு அடிமையாவதற்கு உரிமையை கொண்டிருக்கின்றது. அந்த சக்திகள் உங்களுக்கு முன்னாலே பிரசன்னமாகின்றன. அது என்ன சக்தி? மாற்றத்துக்குரிய சக்தி. மாற்றத்துக்குரிய சக்தி மூலம் எதிர்முகமான அனைத்தையும் ஆக்கபூர்வமாக மாற்றுங்கள். உங்களுடைய எதிர்முகமான எண்ணங்களையோ எதிர்முகமான சடத்தையோ பார்க்கும் பொழுது அதனை ஆக்கபூர்வமானதாக ஆக்குங்கள், மாற்றுங்கள். பாருங்கள், பேசுங்கள், அனைத்தையும் ஆக்கபூர்வமாக பேசுங்கள். பாருங்கள், பாருங்கள், பேசுங்கள், செய்யுங்கள், அனைத்தையும் ஆக்கபூர்வமாக செய்யுங்கள். உங்களுடைய நல்லாசி மற்றும் தூய உணர்வுகளால் இது மிகவும் இலகுவானதாக ஆகிவிடும். ஏனென்றால் எதிர்ப்புகள் வரும். ஆனால் உங்களுடைய
மாற்றத்தின் சக்தி மூலம் இலகுவிலேயே வெற்றியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது மாற்றத்தின் சக்தி உங்களுக்கு இலகுவிலே வெற்றியையும் கொண்டு வரும். ஆகவே இந்த வருடத்துக்குரிய விசேஷமான ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? மாற்றத்துக்குரிய சக்தி மற்றும் திடசங்கல்பமான எண்ணம். திடசங்கல்பமான எண்ணத்தின் மூலம் மாற்றத்துக்குரிய சக்தியை கொண்டு வருதல். நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் இல்லையா? சவால் வரும் பொழுது நீங்கள் அதனை நினைக்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் உலக மாற்றத்தை கொண்டு வருவர்கள் இல்லையா? உலகத்தை மாற்றுபவர்கள் இல்லையா? உங்களுடைய தலைப்பு உலக மாற்றத்தை கொண்டு வருபவர்கள், உலகை மாற்றுபவர்கள். ஆகவே உங்களை மாற்றுவது உங்களுக்கு என்ன கடினமான ஒரு செயலா? இப்பொழுது மேலும் அனுபவம் செய்வதற்கான சில கருத்துக்கள் இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்காக சில கருத்துக்களை தேர்ந்தெடுங்கள். பாப்தாதாவுடன் இருந்து இணைந்த ரூபத்திலிருந்து மாற்றுங்கள். நல்லாசிகள், தூய உணர்வுகளை நான் என்னுடைய முயற்சியிலே எந்தெந்த விடயங்களில் மாற்றுவேன். முதலாவது நாங்கள் சோதித்து மாற்றுவதற்கான குறிப்புகளில் இந்த காமத்தின் வடிவத்தை நல்லாசிகள், தூய உணர்வுகளாகவும் மாற்றுவேன். நான் என்னுடைய முயற்சியிலே இந்த ஒத்துழைப்பை வழங்குவேன். அந்த இடத்துல கீறிட்டிடம் இருக்கு, நிரப்பணும். 2வது விஷயம், கோபத்தை சகிப்புத்தன்மையாக நான் மாற்றுவேன். அப்பொழுது அந்த கீறிட்டிடம் இருக்குது, அதிலே அந்த கோபம் என்ற தீ யோக சக்தியாக மாற்றமடையும். பேராசையை நம்பிக்கை பொறுப்பாளர் என்ற மனோநிலைக்கு மாற்றுவேன். அப்பொழுது நீங்கள் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக முடியும். 4வது, பற்றினை அன்பாக மாற்றுவேன். இது பாபாவையும் சேவையையும் பாபாவை நினைவு செய்து சேவை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அஞ்சாவதாக, அகங்காரத்தை சுயமரியாதையாக மாற்றுகிறேன்.
இதுவே உங்களுடைய ஸ்திதியை முன்னேற்றுவதற்கான வழிமுறையாகும். இது அவ்யக்த முரளி 26ஆம் தேதி 12ஆம் மாதம் 1979ஆம் ஆண்டு பாபா கொடுத்தது. ஓம் சாந்தி.